பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்க எல்லாவற்றையும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு துதிக்கு நம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிழ்ச்சியான நாளுக்கு ஆண்டு கொண்டாடக்கூடிய தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளாக ஆண்டவரை நாம் குடிவருடைய கர்த்தர் உதவி செய்து நன்றி செலுத்துகிறோம். தெய்வீக இறை வழிபாட்டில் தேவனாய் கர்த்தர் என்று பிரசன்னராயிருந்தது நாமத்தினை மையப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரை இந்த யூடியூப் வழியாக அந்த ஆராயம் பங்குவர பிள்ளைகள் அனைவரோடும் இப்படி மாறாத கிருபையும் நீங்கள் பிரச்சனமும் கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த நாமத்தை மையப்படுத்துவது உடைய பிள்ளை அவரோடும் உடைய அருள் ஆசி உடைவிருப்பதாக இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாமத்தில் மகிமையாகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவர் விழுந்து கீதங்கள் 201 இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் கொள்ளுவோம் நாமும் என்ற பாடலை பாடுவோம். 201வது கீதங்கள் இயேசுவின் நாமமே திருநாமம் என்ற பாடல். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். காசினியில் அதற்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. காசினியில் அதற்கு இணையில்லையே, விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லையே. இத்தரையில் மெத்தவ அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். இத்தரையில் மெத்தவ அதிசய நாமம், அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இரு சத்திய விதயமன மொத்த நாமம். உத்தம மகிமை பிரசித்த நாமம், இரு சத்திய விதயமன மொத்த நாமம். விண்ணவரும் மண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிற்கு பயத்தோடு தேவநாமம். விண்ணவரும் மண்ணுடன் கொண்டாடும் நாமம், கடி கண்டதிற்கு பயத்தோடு தேவநாமம். பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. பட்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இந்த வண்ணமாக பிரார்த்தனை செய்வோமாக. துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தோடு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கம் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிறவருமாய் இருக்கிறார். நமக்கு பாவங்கள் என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுடைய தேவனுடைய அளவில்லாத தயவினால் இரக்கத்தினால் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுத்தும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசன பற்பல வாக்கியம் ஏவுகிறது. நம்ம எக்காலத்தில் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாண்மை அறிக்கையிட வேண்டுவது பண்ணி நம்முடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தவும்
மிகவும் சிறந்தவுடைய புகழை பிரசாபம் பண்ணவும் உடைய மகா பரிசுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையான காரியங்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடியிருந்திருக்கிற இந்த ஓய்வு நாளின் ஆராதனை நேரத்திலே இந்த பாவங்களை அறிக்கிறது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்க நீங்கள் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் வர மக்கள் பாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜோமன கடவோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நாம், ஆராதனைக்குள் பிரவேசித்திருக்கிற நாம், நம்முடைய பாவங்களை ஆண்டு சமூகத்திலே மனத்தால் கொண்டு கூட அறிக்கைட்டு விட்டுவிட நம்ம அர்ப்பணிப்போம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடுவனை இரக்கம் பெறுவான்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. அதை உணர்ந்தவர்களாக இந்த பாவங்களை கொண்ட சமூகத்தில் அறிக்கைட்டு விட்டுவிட நம்ம அர்ப்பணிப்போமா? அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பொதுவான பாவரிக்கை ஜபத்தை யாவும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, போன ஆடுகளைப் போல நமது வழிகளை விட்டு எழுந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களும் இழந்தோம். இந்த பரிசுத்த கற்பனைகளை விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்திகளை செய்யாமல் செய்தானதை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லையான மண்டவரே, தேவரிகற்றாய் மூலமாய் மனிதருக்கு அளிச்சது வாக்கின்படியே நிர்வாகிக்கும் பெற்றோர் எங்களுக்கு இறங்கும். தம்பிதைகளை அறிக்கிறீர்கள் மேல் முழுமையாயிரும் பாவத்தும் எங்களை செயல்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தராமதன் மைமுடாகும்படி நாளை தேவனுக்கும் நீதியும் செல்லும் நடந்து வர இயேசு கிறிஸ்து கிருபை செல்லும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுள் பாவை மற்றும் பாவத்தை விட்டு பிழைப்பதை விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்பட்ட தனத்துக்கு மோசனத்தை மன்னிப்பை புரிவிக்க நம்முடைய ஊழியக்காரருக்கு அதிகாரத்தின் கட்டளை அளிச்சிருக்கிறார். மெய்யாய் மனதிருந்தி அவர் பரிசுத்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகிய கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தில் சேர்த்துக்கிறாய். உலகத்தை நாம் செய்கிற காரியங்கள் பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு மாசு இல்லாமல் பரிசுத்த நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனங்களையும் நம்முடைய பரிசுத்தங்களை செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்தராகவே, ராஜ்யராகவே, பரிசுத்தமனோலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய புரிந்தால் எங்கள் ரூபாய் சேர்த்து நான் பண்ணிக்கிறது போல இனிப்பிடங்களில் பண்ணியும் சொல்ல பிரவேசிக்கப்படாமல் நீ பிரவேசித்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்று விட. ஆமென். ஆண்டவரே, எங்கள் விடுதலை திறந்துள்ளோம். தேவனை ரட்சிக்க விரைவாக மாறும். ஆண்டவரே, சர்வதிலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. முறைமுறைமையாக வாசிக்கும்படியாக தெரிந்துள்ள சங்கீதம் 29. மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்துள்ள சங்கீதம் 29. யாவரும் 5 மாறி மாறி வாசிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையை வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீரின் மேல் துணிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கண்ணுகளைப் போலவும் லீபனோனும் சீயோனையும் காணாமலைகளைப் போலவும் துள்ளப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் மரங்கரத்தை அதிரப் பண்ணும். கர்த்தர் காதை சுரங்கரத்தை அதிரப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈடுபடி செய்து ஆடுகளை வெளியாகும். அவருடைய ஆலயத்தினுடைய யாவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் கர்த்தர் வாசிப்போம். கர்த்தர் நமது ஜனத்துக்கு கருணையுள்ளார். கர்த்தர் நமது சமாதானத்தை ஆசீர்வதிப்பார். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த
வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டுள்ள வேத பகுதி திவ்ய வாசனாய் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 8 வசனம் முடிய. வாசிக்கும்படி குறிக்கப்பட்டுள்ள முதல் வேத பகுதி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடமிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். தேவன் தாமே அவரோடு கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இன்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரத்தில் இலவசமாய் கொடுப்பேன். எய்யம் வழிகிறோம் எல்லாவற்றையும் சுதந்தித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவனும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படி குறிக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பகுதி வாசித்தாயிற்று. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை. யோவான் 21ஆம் அதிகாரம் 1 வசனம் முதல் 14 வசனம் வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதுமு எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊராகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கடற்கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்போது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு படவிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்கூடிய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான்.
இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம் என்பது. வாசிக்க வேண்டிய 2ஆம் திருமுறை பாடம் வாசிக்க முடிந்தாயிற்று. நாம் அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய அவர் பரிசுத்த ஆவியினாலே இவருக்கு வந்தார். பிரதிபலனாலே பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது இருக்கிறார். அவருடைய ஒருவரையும் மரித்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். ஒருவாய் சமயம் கர்த்தருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரிவிட்டு வரும் நித்திய ஜீவன் விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்பருக்கு பரிசுத்த பிதாவே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியான நாளுக்கு எடுத்து நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் நம்முடைய அருமையான வார்த்தைகள் சிந்திக்க போகிறோம். தேவனாய கர்த்தர் எங்களோட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில் ஜீவன் உள்ளது, அது இங்கு உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். குறிப்பாக அந்த நாளில் இந்த யூடியூப் வழியாக உங்களோடு கூட உறவு கொள்ளும்படியாக கடவுள் உதவி செய்வதற்கு ஆண்டு கொண்டாட கூடிய தோற்றம் செலுத்துவோம். தொடர்ந்து இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் வீட்டிலே தனித்திருந்து விழித்திருந்து இந்த கொரோனா தொற்றிலிருந்து கடவுள் நம்மை விடுவிக்கும்படியாக அவருடைய பாதத்தை அமர்ந்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்கள், இந்த நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த 3வது தரிசனம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உயிர்த்தெழுந்த அன்பு ஆண்டவர் சீஷர்கள் தரிசனமானார். அதற்கடுத்து வாரத்தின் முதல் நாளிலும் அவர் தரிசனம் கொடுத்தார். இது பூட்டப்பட்ட வீடுகளுக்குள் இருந்த சீஷர்களை திடப்படுத்தவும் சமாதானம் பெறவும் முதலாவது திருக்காட்சி கொடுக்கப்பட்டது. 2வது திருக்காட்சி அவிசுவாசோடு காணப்பட்ட தோமாவை விசுவாசத்துக்குள்ளாக ஸ்திரப்படுத்தும்படியாக உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். இந்த 3வது திருக்காட்சியானது இங்கே தன்னுடைய கடமையை மறந்து தன்னுடைய பணியை மறந்து பின்மாற்றம் அடைந்து போன சீஷர்களை மீண்டுமாக ஆண்டவர் எதற்கு அழைத்தார், அந்த பணியிலே அவர்களை மீண்டும் உறுதிப்படுத்தும்படியாக கடவுள் உயிர்த்தெழுந்த ஆண்டவராக அவர்களை கனசரேத்து கடலிலே சந்தித்து திபேரிய கடலிலே சந்தித்து அவர்களை மீண்டுமாக தம்முடைய ஊழியத்திற்கு என்று அர்ப்பணிக்கும்படியாக தங்களை புதுப்பிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த தரிசனமாக இந்த 3வது தரிசனம் அமைந்திருக்க பார்க்க முடிகிறது. இந்த 3வது தரிசனத்தின் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன, கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் என்ன என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவராக அந்த விடியற்காலமான பொழுது திபேரியா கடற்கரையில் நின்ற பொழுது நம்முடைய சீஷரோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சீஷர்களை பார்க்கிறார். சீஷர்களுக்கு ஆண்டவர் யார் என்பதை அவர்கள் அறிய முடியவில்லை. அப்படிப்பட்ட அந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாவது உண்டா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா, எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவரிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்கள் இரவு முழு பிரயாசப்பட்டார்கள், முயற்சி செய்தார்கள்.
ஆனால் அந்த முயற்சிகள் பிரயாசங்கள் தோல்வியில் அவர்களை கொண்டு போய்விட்டது. இரவு முழுவதும் உடல் உழைப்பு பிரயோஜனப்படவில்லை. கடல் அவர்களுக்கு புதிதல்ல, மீன் பிடித்தலும் அவர்களுக்கு புதிதானதல்ல. ஆனால் ஒரு 3 ஆண்டுகளது பணியிலே அவர்களுக்கு ஒரு இடைவெளி. ஆனாலும் அவர்கள் மீன் பிடிப்பதிலும் எந்த இடத்துல மீன் கிடைக்கும் என்பதை அறிந்தவர்களாக இருந்தபடினால அவர்கள் தன்னுடைய வாழ்வுக்கு ஆதாரமாக வாழ்வதற்கு வேண்டிய ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் தன்னுடைய புலைய தொழிலாகிய அந்த மீன் பிடிப்பதற்கு அவர்கள் செல்லுகிறார்கள். சீமோன் பேதுரு முன்னின்றவர்கள் நடத்தி செல்லுகின்றான். நடத்தி சென்று அந்த சீமோன் பேதுரு முயற்சி செய்து பார்க்கிறார். அவர்களும் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். முயற்சிகள் தோற்று போன ஒரு சூழ்நிலையில அவருடைய பிரயாசங்கள் பெருமையாக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் நின்று கொண்டிருக்கின்ற பொழுதுதான் இயேசு அவரை பார்த்து கேட்கிறார், புசிப்பதற்கு உங்களிடத்தில் ஏதாயும் உண்டா என்று சொல்லி. அன்றொரு நாள் இந்த சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவருடைய உபதேசத்தை கேட்டு வந்திருந்த பொழுது 3 நாளாக கர்த்தருடைய பாதப்படியில் அவர்கள் அமர்ந்து உபதேசத்தை கேட்டுக் கொண்டிருந்த பொழுது தங்களுடைய இல்லங்களுக்கு அவர்களை அனுப்பிவிடுகின்ற பொழுது ஆண்டவர் சொன்னார், நீண்ட நெடிய தூரம் நடந்து செல்ல வேண்டும். வனாந்திரத்திலே அவர்கள் பசியோடு அனுப்பினால் அவர்கள் சோர்ந்து போவார்கள், உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் சீஷரை பார்த்து சொன்னார், நீங்களே உணவு கொடுக்க. சீஷர்கள் ஒரு சிறுவனை பிடித்து வந்தார்கள். 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை ஆண்டவரை கொண்டு வந்து கொடுத்தார். ஆசீர்வதித்து 5000 பேர் பந்தியிருந்து புருஷர்கள் சாப்பிட்டார்கள். மீதியானதை 12 கூடையினர் எடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அற்புதம் செய்த ஆண்டவர், அனைவருடைய பசியை ஆற்றின ஆண்டவர், அனைவருடைய வாழ்க்கையில உணவை கொடுத்து திருப்திப்படுத்தின ஆண்டவர் இந்த விடியற் காலத்தில் சீசலை பார்த்து கேட்கிறார், எனக்கு புசிப்பதற்கு ஏதாயிரம் உங்களுக்கு உண்டா என்று கேட்கிறார். சீசருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்தபடினாலும் ஆண்டவர் என்பது அவர்களை அறியாதிருந்தபடினாலும் அங்கே பேதர் சொல்ல, ஐயா என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் இதுதான். ஏனென்றால் உண்மை இல்லாதவர்களாக பின்மாற்றம் அடைந்தவர்களாக ஆண்டவர் கொடுத்த அந்த மாபெரும் பொறுப்பை மறந்தவர்களாக உலகத்தை கலக்கிறவர்களாய் காணப்பட்டவர்கள் இப்பொழுது கடலை கலக்க சென்றார்கள். ஆனாலும் அங்கே அவர்களால் மீன் பிடிக்க முடியவில்லை. தோல்வியோடு வருகிறார்கள். இப்பொழுது ஆண்டவர் கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார்கள், ஐயா எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த ஒன்றும் இல்லை என்கின்ற வார்த்தையை நாம் ஆழமாக யோசித்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு பதிலாக அதை வைத்துக் கொள்ளலாம். இன்னும் ஆழமாக அதை சொல்லுகிற பொழுது, ஐயா எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றுமே இல்லாதவர்கள். ஏனென்றால் என்னுடைய திறமைகள், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய கடலை குறித்தான அறிவு அனைத்தும் கை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் ஒன்றுமில்லாதவர்களாக வெறுமையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு ஆண்டவரை சொல்கிறார்கள். அன்பானவர்களே, உயிர்த்திறந்த ஆண்டவரத்தில் அவர்கள் உண்மை பேசுகின்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஆண்டவர் உண்மை பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர், அவர் உண்மை உள்ளவர், பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்லி கட்டளை கொடுத்த ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை சோதித்து பார்க்கிறார். பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். உண்மையாவது பேசுகிறார்களா? தன்னுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களா? உண்மை பேசுகின்ற மக்களாக இருக்கிறார்களா? இல்லை என்று சொன்னால் அதையும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி வேறு விதமாய் திரித்து பேசுகின்றவர்களாக இருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் சோதித்து பார்க்கிற பொழுது சீமோன் சொல்லுகிறான், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, அவரிடத்தில் மீன் இல்லை. உண்மைதான். அதே சீமோன் அவனுடைய சமூகத்தை சொல்றான், ஐயா என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள் என்று சொல்லி தன்னுடைய திறமை, தன்னுடைய தாளந்து, தன்னுடைய ஞானம், இந்த கட்டளை குறித்தான அத்தனை காரியங்களை அறிந்தவர் ஆண்டுடைய சமூகத்தை சொல்கிறார்,
எல்லாம் ஒன்றுமில்லாத சூன்யமான ஒரு நிலையில நாம் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், பூஜ்யமான ஒரு நிலையில காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவத்திலே நாங்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய சமூகத்தில் எப்பொழுது நாம் வருகிற பொழுது நாம் ஒன்றும் இல்லை, இல்லாதவர்கள் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது அனைத்தையும் பெற்றவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்று அறிந்தவர் அதை கொடுத்து நிறைவுறுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆனால் அவரை விட்டு தூரம் செல்கிற பொழுது, அவரை விட்டு விலகி செல்கிற பொழுது நாம் ஒன்றுமில்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். பேதர் அதைத்தான் சொல்கிறான், ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. உயிர்த்து வந்த ஆண்டவர் அவர்களை கேட்ட பொழுது சொன்னார், ஒன்றுமில்லை. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்றால், நாம் உண்மையுள்ள மக்களாக கடவுளுடைய சமூகத்தை காணப்படுகிறோமா என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மை சோதித்திருக்கிறார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையானாலும் சரி, தோல்வியடைந்த சூழ்நிலையானாலும் சரி, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையானாலும் சரி, வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, சூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானாலும் சரி, எந்த சூழ்நிலையானாலும் கடவுளுடைய பார்வையில நாம் உண்மையும் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பதை கடவுள் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார். தேவன் உண்மையுள்ளவரை ஆசீர்வதிக்கிறார். பேதுருவிடத்துல, அந்த சீஷரிடத்துல உண்மை காணப்பட்டது என்னதான் சொன்னான், ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை புதுப்பிக்க வேண்டுமானார், நம்மை மறுபடைப்பாக உருவாக்க வேண்டுமானார், நம்மை அவருக்குள்ளாய் புதிதாக்க வேண்டுமானார், கடவுளுடைய சமூகத்தில் நாம் உண்மை பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். என்றால் ஆண்டவருடைய பார்வையில எதுவும் மறைவானதில்லை, அனைத்தும் அவருக்கு வெளியரங்கமானது என்பதை அறிந்தவர்களாக கடவுளுடைய சமூகத்தில் நாம் உண்மை பேசுகிற பொழுது கடவுள் நம்மை புது படைப்பாக மாற்றுவார், புதிய சிருஷ்டிப்பாக அவர் மாற்றுவார், அவருக்குள் நம்மை புதுப்பிப்பார். இரண்டாவதாக இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. 7ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், சீமோனுடைய செயல்பாட்டை பார்க்க முடியும். சீமோன் பேருடைய செயல்பாடு. சீமோன் பேர் என்ன செய்கிறார்? அவன் கடலிலே குதிக்கிறார். தன் மேற்சட்டை கட்டிக்கொண்டு கடலிலே குதிக்கிறார். யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி அவன் குதிக்கிறார். ஏன் இயேசுவை நோக்கி குதிக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் சொன்னார், உடலில் ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் படகை தள்ளிக்கொண்டு போங்க, வலப்புறமாக வலை போடுங்க, உங்களுக்கு அகப்படும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நம்பினவர்களாக ஆண்டவரில் அவர்கள் அவருடைய சொற்படி நடந்தவர்களாக வலையை போட்டார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். இந்த மீன்களை பிடித்த மாத்திரத்தில் இந்த சீசுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நினைவுக்கு வந்தது. அது என்ன காரியம் என்று சொன்னால், ஒரு முறை சீமோன் பேதுருவும் செபதேயுவின் குமாரரும் கெனசரேத் கடலருகே நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் பிரயாசப்பட்டவர்கள் இரவு முழுவதும் மீன் கிடைக்கவில்லை, பெருமையான படகோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆண்டவர் அந்த படகை பார்த்து கேட்டார், எனக்கு ஒரு படகு கொடுப்பா, நான் போதகம் பண்ணணும்னு சொன்னார். லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். படகை கொடுத்தார்கள், போதகம் பண்ணினால் ஆண்டவர். போதகம் பண்ணின பின்பு அவர்களை பார்த்து சொன்னார், ஐயா நீங்கள் ஒன்று செய்யுங்க, படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போங்க, வலை போடுங்க என்று சொன்னார். அன்றைய வார்த்தையின்படி அவர்கள் படகை தள்ளி கொண்டு போனார்கள், ஆழத்திலே வலையை போட்டார்கள், திரளான மீன்களை பிடித்தார்கள். பிடித்த மாத்திரத்தில் பேதுரு சொன்னார், ஐயா நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போகிறேன் என்று சொன்னார். இந்த சம்பவம் ஒருவேளை சீஷனுடைய மனதிலே ஞாபகத்துக்கு வந்திருக்க வேண்டும். அன்றும் இதே போல் ஒரு மனிதர் கடற்கரையிலே நாம் வெறும் படகோடு கொண்டிருக்கிற பொழுது வந்தார், போதகம் பண்ணினார், நம்மிடத்திலே சொன்னார், ஆழத்திலே போய் வலையை போடுங்கள் என்று சொன்னார். வார்த்தை போட்டோம், திரளான மீன்களை பிடித்துக் கொண்டு வந்தோம். ஆனால் இப்பொழுதும் அதே வார்த்தை அந்த ஆழத்திலே போட சொன்ன ஆண்டவர் இந்த வலப்பக்கத்திலே போட சொல்லுகிறார். போட்டோம், திரளான மீன்களை பிடித்திருக்கிறோம். இந்த இரண்டு காரியங்களும் அவன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக அங்கே யோவான் சொல்லுகின்றார், அவர் கர்த்தர் என்று சொல்லுகின்றார். அவருடைய
சிந்தைகளை ஞாபகத்திற்கு இந்த காரியம் வந்தபடினால நினைத்து பார்க்கிறார். இப்படித்தானே அன்று நம்மை பார்த்து சொன்னார், மீன்களை நட்புகளாக பிடித்தவர்கள் நம்மை பார்த்து சொன்னார், நீங்க மீன் பிடிக்க வேண்டாம், உங்களை மனுஷர்களை இப்படிலாம் மாற்றுங்க என்று சொன்னாரே. அன்றிலிருந்து அல்லவா நாம் இந்த படகையும் போட்டு விட்டோம், வலையும் போட்டு விட்டு மனிதர்கள் பின்னால் சென்று கொண்டு இருக்கிறோம். நினைத்து பார்க்கிறார். நினைத்து பார்த்து அவர் அறிக்கை எடுக்கிறார், அவர் கர்த்தர் என்று சொல்லி. இந்த வார்த்தை பேதரின் காதில் விழுந்த மாத்திரத்தில் அவன் ஓடோட்டனுடைய ஆண்டவரை பார்க்கும்படியாக தன் மேல் சட்டையை கட்டிக்கொண்டு கடலை குறித்து ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறான். அன்பானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்தில் எப்பொழுதுமே ஆண்டவரை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய பாதை ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். நம்முடைய பயணங்களும் ஆண்டவரை நோக்கி இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி அந்த பயணத்தில் மாத்திரம்தான் நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியும், கடவுளுடைய வழிகாட்டுதலை பெற்றுக் கொள்ள முடியும், கடவுளுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள முடியும். மனுஷருக்கு நன்மையாய் தோன்ற வழி அநேகம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் காட்டுகின்ற வழியில, அவர் செல்லுகின்ற வழியில நாம் நடந்தால் ஒழிய நம்முடைய வாழ்க்கையில நாம் உயர்வை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்கு பேதுரு வழி தவறி போனவன், இயேசுவின் வழியை விட்டு பின்வாங்கி போனவன், இயேசுவின் எதிர்பார்ப்பை மறுதளித்து போனவன், ஒருவேளை உணவுக்காக தான் விட்ட தூர எறிந்த படகையும் வலையை கையில் எடுத்துக்கொண்ட சென்றவன் இப்பொழுது மீண்டுமாக அந்த படகும் வலையும் அவனுக்கு கை கொடுக்காத சூழ்நிலையில இயேசுவை தேடி போகிறான். ஐயா, நீ எனக்கு நீர்தான், படகல்ல, வலையல்ல, நீர்தான் எனக்கு என்று சொல்லி அவன் இயேசுவை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றான். சீஷரும் ஆரம்பிக்கின்றார்கள். அவருடைய வாழ்வில உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி அந்த பயணம் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது. மேலும் மிக தெளிவாய் சொல்ல அப்போது நடவடிக்கை புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். சீஷரால் செய்யப்பட்ட அடையாளங்கள், அற்புதங்கள் அனைத்தையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மகாபெரிய வல்லமையுள்ள கர்த்தருடைய பணியாளர்களாக கர்த்தர் அவர்களை உருவாக்கியவருடைய காரியம் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார்கள். பின்மாற்றம் அடைந்தவர்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை நோக்கிய அந்த பயணத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டபடினால கடவுளை ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி நடக்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி நடக்க வேண்டும், ஆண்டை வழியிலே நாம் நடக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார், இதுதான் அவருடைய வழி என்று அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு சுட்டி காட்டி இருக்கிறார். அந்த வழிகளில நாம் நடப்போமானால் நிச்சயமாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய காலில் சறுக்காதபடி அவர் நம்மை வழிநடத்துவார். நிறைவாக இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரத்தில் இந்த சீஷர்கள் செய்த காரியம் என்ன என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரத்தில் தங்களுடையதை அவர்கள் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். உணவு வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இவர்கள் மீன் பிடித்துக் கொண்டு வரும் முன்பாகவே கிணறு கூட்டி அங்கே கரையில அவர்களுக்கு பொரித்த மீன்களை வைத்திருக்கிற ஆண்டவர் சீஷரிடத்தில் கேட்கிறார், நீங்களும் பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். கொண்டு வாருங்கள். மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார்கள், சந்தோஷத்தோடு கொண்டு வந்தார்கள். கொண்டு வா என்று சொன்ன ஆண்டவரை நோக்கி அவர்கள் பிடித்த அந்த மீனை கொண்டு வந்த ஆண்டவரிடத்தில் அவர்கள் கொடுத்தார்கள். ஆண்டவரை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரை பெற்றுக்கொண்டார். அவர்களுக்கு அதன் வழியாக உணவை கொடுத்து அவர்களை பசியாற்றி அவர்களை திருப்திப்படுத்தினார். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட தங்களையும் தங்களுடையவைகளையும் பகிர்ந்து கொண்ட சீஷர்களுடைய ஒரு புதிய அனுபவம், ஒரு புது மாற்றம் வாழ்க்கையில நடைபெற்றதை நாம் பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவரிடத்துல தங்களுடையதை அவர் பகிர்ந்து கொண்டார்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவே நம்மிடத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் அதுதான். நாம் பகிர்ந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாத தாழ்ந்துகளை, திறமைகளை, உலகத்தினுடைய மேன்மைகளை ஆண்டவரோடு அடியவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறார். எனவே ஆண்டவரை நாம் நேசிக்கிறோமானால் நம்முடைய கரங்கள் பிறரை திருப்திப்படுத்துகிறதாக, பிறருக்கு உதவி செய்கிறதாக காணப்பட வேண்டும்.
நாம் எதையுமே நம்முடையது என்று நாம் வைத்துக் கொள்ளாமல் கடவுள் நம்மை பிறருக்கு உதவி செய்யும்படியாக இந்த நிலை வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நம்முடைய கரங்களை பிறருக்கு தாராளமாய் திறப்போமானால், நம்முடைய இதை பிறரோடு கூட தேவையுள்ள மக்களோடு கூட பகிர்ந்து கொள்வோமானால் நிச்சயமாய் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு நிறைவாக்கி தருகிற ஆண்டவராக அவர் இருக்கின்றார். எனவேதான் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரத்தில் அவர்கள் பிடித்த மீனை கொண்டு போய் கொடுத்தார்கள், ஆண்டவரை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் சிறியவர்கள் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த ஊரடங்கு காலகட்டத்தில் அநேக மக்கள், ஏழை எளியவர்கள், அன்றாட வேலை செய்து பிழைக்கக்கூடிய மக்கள், அன்றைய உணவுக்காக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், வேலை செய்ய முடியவில்லை, இந்த ஊரடங்கிலே நானும் குடும்பத்தாரும் என்ன செய்வோம் என்று சொல்லி ஏக்கத்தோடு கவலையோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அநேக மக்கள், ஒருவேளை உணவுக்காக கண்ணீர் விட்டுக் கொண்டு தேங்கிக் கொண்டிருக்கின்ற மக்கள் நம்முடைய இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கடன்களை மூடியிருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் நம்முடைய கடன்களை திறந்திருக்கிறோமா? கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைகளை அவர்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முன்வந்திருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் அதிகாரினை போல எல்லாம் எனக்குத்தான் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கின்றோமா? சீசர்கள் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பார்க்க மாத்திரத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படுது. ஆண்டவர்களை கொண்டு போய் கொடுத்தார்கள், கடவுள் ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, இந்த நாட்கள் நாம் நம்முடையதை பிறரோடு பங்கிடும்படியாக பகிர்ந்து கொள்ளும்படியாக கடவுள் இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பின்பற்றுகின்றனர், நேசிக்கின்றனர், உதவி செய்வோமானால் நிச்சயமாக உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வோம், ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த நாட்கள் நமக்கு அப்படிப்பட்ட நாட்கள், நம்முடைய பிறரோடு பங்கிடப்படியான நாட்கள். நாம் பங்கிட்டு கடவுளை நாமத்தை வைப்படையாது என்று சொன்னால் அவர் தம்மையே நமக்காய் நம்மோடு கூட பங்கிட்டுக் கொண்டார்கள். எனவே நாம் நம்முடையதை ஆண்டவரோடும் தேவையுள்ள மக்களோடு பங்கிடுவோம். கடவுள் நாமை தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே கடவுளுடைய கிருபையும் இரக்கம் நம்மை பாதுகாத்து தீமைக்கு விலக்கி நன்மையாக நம்மை நிரப்புவாராக. கடவுளுடைய சமாதானம் இருப்பதாக. நாம் இணைந்து பாடுவோம். என்னைய ஆனந்தம் என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாது. 200 கீதங்கள் 190 நாம் அமர்ந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். 190வது 200 கீதங்கள். என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம் பாடுவோம் பாடுவோம் என்றால் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. அட்சயம் பட்சமாய் ரட்சிப்பை எங்கள் கருளினதாலே நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. நிச்சயம் சுவாமியை பற்றிய சாட்சி பகர வேண்டியதே. வெண்ணையை பொன்மூடி பாத்தியம் கொடியுடனே மண்ணுலகில் வந்து
அந்த நாளுக்கு ஆண்டு கொண்டாடப்படி தோற்றுறோம். ஆண்டு யூடியூப் வழியாக நம்முடைய பிள்ளைகளை சந்திக்கவும் ஜெபிக்கவும் நம்முடைய வார்த்தைகளை பயிர்கொள்ள கற்றுக்கொள்ள நல்ல வாய்ப்பை ஆண்டு கொண்டாடப்படி தோற்றம் செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை இருக்கிற இடங்களில் அப்படி இல்லங்களில் தெய்வ கிருபை ஆசீர்வாதமாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி பாதுகாப்பு பிள்ளையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படி வாழ்க்கை அனைத்து தேவைகள் ஒவ்வொரு சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு குறைபாடுகளுக்கு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஒரு அலங்கத்துக்குள் சமாதான மனுஷனுக்கு சமாதான சுகத்தையும் நம்முடைய பிள்ளை தந்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டு நாட்டிலும் உலகம் ஆண்டரை பரவி கொண்டு வருகிற இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கான வேண்டும் செய்கிறோம். ஆண்டவரை அநேக நாடுகள் அநேக ஜனங்கள் ஆண்டவரை கொரோனா தொற்றினாலே பாதிக்கப்பட்டு பிள்ளைகளிலிருந்து பெற்றோரிலிருந்து ஆண்டவரை வருத்தத்தோடு கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை இந்த தேசத்தில் இப்படிப்பட்டதான இந்த கொரோனா வைரஸால் தாக்கப்பட்ட அநேக மக்களை நம்முடைய தேவ கரங்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மட்டுமா இந்த தேசத்தின் மீது நீர் உங்களுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறது என்று சொல்கிறோம் சாமி. தொடர்ந்து உங்களுடைய தேவகரம் இருக்கட்டும். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக்கொண்டு பங்கெடுப்பேன் ஆண்டரை பூர்ண சுகத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டரை சிகிச்சை கொடுக்கிற மருத்துவர்கள் செவியீர்கள் ஆண்டவர் சுகாதார பணியாளர் எல்லாரையும் கத்தனை ஆசீர்வதிப்பீராக. சிறப்பான முறையான சிகிச்சை கிடைக்க இந்த கொரோனா தொற்றினுடைய பிள்ளைகள் விடுவிட கத்தனை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்டிலும் நீரே உடைய பிள்ளைகளுக்கு பரிகாரியாக இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நலங்களுக்கு சமாதான சுகமனுஷனை கற்று இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் சமாதான சுகத்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் தேசத்தின் எல்லையினுடைய வலிமை ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் செபிக்கிறோம். இந்த ரத்தத்தின் வல்லமை ஆண்டு கொரோனா வைரஸுடைய ஆண்டவரை செயலாக்கத்தை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவர் சங்காரத்துடன் எகிப்திலே நடந்து பொழுது தகப்பனே ஆட்டுக்குடி ரத்தம் ஆண்டவர் நீங்களும் புருஷனுடைய வீடுகளுக்கு பாதுகாப்பு போல எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய பாதுகாப்பை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உலகத்தை கட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த காலங்களில் தேவ சூழ்நிலைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவத்தில் அறிக்கிறோம். நாம் குறைவுள்ளவர்கள் ஆண்டவரே தவறு செய்கிறவரே இப்படி கட்டளை அர்ப்பணிகள் மீறி நடந்தவர்களே கர்த்த தயவா இறக்கமா இறங்கி என்னுடைய தவறுகளுக்கு தகுந்தபடி பாவங்கள் தண்டியாமல் இந்த மகாபரி கிருமை எங்களுக்கு இறங்கி இந்த கொரோனா ஆண்டவரை புற்று நோயை கொள்ளை நோயை இந்த உலகத்தை விட்ட கர்த்த ஆண்டவரை நீக்க வேண்டும் என்று சொல்லி சமர்ப்பிக்கிறோம். இப்படி கிருமைக்கு கூடுகிறோம். அநேக ஆண்டவரை பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை கத்தாவே வீடுகளை முடங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை தேவநாயகத்தை இறங்கி மனம் இறங்கி ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மக்களும் மகிழ்ச்சியோடு வாழத்தக்கதாக எல்லா தொழிற்சாலை இயங்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னுடைய குடும்பத்தை காணப்படுகிற பெரியவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் எல்லாரும் ஆசிரியங்க மகிழ்ச்சியாக வாழ்வித்தாங்க. ரத்த கொடைகளை மறைத்துக் கொள்ளுங்க. இந்த வாரம் முழுவதும் உடைய பாதுகாப்போடு இருக்கட்டும். பராமரிப்பு நடத்துங்க. தீமைக்கும் எல்லாம் உரைக்கு குறைத்து உன்னதமான அன்பிலே எங்களை குடும்பம் கட்டப்பட்டு அதை வளர்ந்து உரைக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாய் இருக்கிற தெய்வத்தின் அன்பு பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடு எப்போதைக்கும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் மூலமே சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல